தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கும் துறைகளை குறிவைத்து ஆளுநர் ஆர் என் ரவி பேசி வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக கட்டிடத்தின் முதல் தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள 80 லட்சம் மதிப்பிலான சிறுவர் அறிவியல் பூங்காவை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். பொது நூலக இயக்ககம் சார்பில் 40 நபர்களுக்கு நல் நூலகர் விருதும் 25 பேருக்கு நூலக ஆர்வலர் விருதுகளையும் வழங்கினார். மேலும் சாம்சங் நிறுவனத்துடன் டிஜி அறிவி என்ற ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகளுக்கான ஒப்பந்தத்திலும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழகத்தில் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்களின் நேர்காணலின் போது ஆளுநர் பங்கேற்று மாணவர்களிடம் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றும், அப்போது ஆராய்ச்சி மாணவர்கள் கூறும் பதிலில் இருந்து நமது கல்வியின் தரம் என்ன என்பதை ஆளுநர் தெரிந்து கொள்ள முடியும் என்றார். அது ஸ்கூல் சார்ந்து வந்தா உடனே ஸ்கூல் சார்ந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து போட, இந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லுது என்று அவர் சொல்லுவார். அடுத்த கல்லூரி சார்ந்து நாங்கள் கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நாங்கள் கொண்டாடினோம்னா உடனே கல்வியில் பார்த்தீங்கன்னா இது இங்கெல்லாம் பின்தங்கி இருக்கு என்று அவர் சொல்லுவார். அடுத்த மேக்ஸிமம் கூற்று என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த எஜுகேஷன்லேயே நம்ம பின்தங்கிட்டோம் அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் நாங்கள் பின்தங்கல. கவர்னர் அவர்களே, நீங்களும் அதில் கலந்து கொண்டு நீங்களும் கேள்வியை கேளுங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு முறையாக எங்க பிள்ளைங்க எப்படி பதில் சொல்லுது, எங்களுடைய இளைய சமுதாயம் எப்படி பதில் சொல்லுதுன்னு நீங்க பார்த்தாலே ஸ்கூல்ல இருந்து கல்லூரி லெவல் வரைக்கும் எங்களுடைய சிஸ்டத்தை நாங்கள் எப்படி கொண்டு போயிருக்கோம் என்பது உங்களுக்கு தெரியும் என்பதை தான் நான் சொல்றேன். பொத்தாம் பொதுவாக சொல்வதை தவிர்த்து விட்டு ஸ்பெசிபிக்காக ஏதாச்சும் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதையும் திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தான் நான் சொல்லியிருக்கேன். தவிர பிளைண்டே அதையும் மறுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு திராவிட மாடலை நாங்கள் நடத்தவில்லை என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன்.